வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக போர் புரிவார், நீங்கள் மௌனமாயிருப்பீர்களாக. இந்த வசனம் கர்த்தர் நமக்காக போராடுவார் என்று உறுதியளிக்கிறது. இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்கும் பார்வோன் படைகளுக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள். ஆனால் அவர்களுக்காக போராடுவேன் என்று கடவுள் அவர்களுக்கு உறுதியளித்தார். செங்கடலை கடக்க அவர்களுக்கு உதவினார். நம் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி நமது சொந்த சக்தி மற்றும் முயற்சிகளை மட்டுமே நம்பி கடவுளை மறந்து விடுகிறோம். ஒரு மாணவர் தனது படிப்பில் மிகவும் கவலைப்படுகிறார். அவர் தனது சொந்த முயற்சியை மட்டுமே நம்பிக்கை வைத்து கடவுளை மறந்து விடுகிறார். பைபிளில் உள்ள இந்த வசனத்தை பார்த்த அவர் அதை நம்பத் தொடங்கினார். கர்த்தர் எனக்காக போர் புரிவார் என்று விசுவசித்து தனது கவலைகளை கடவுளிடம் ஒப்படைத்தார். இதன் விளைவாக அவர் அமைதியாக படித்து தனது இலக்கை அடைந்தார். கடவுள் நம்மை முழுமையாக நம்பும்படி அழைக்கிறார். நாம் நமது சவால்களை அவரிடம் ஒப்படைத்து அவர்களின் திட்டத்தை நேரத்தையும் நம்ப வேண்டும். நாம் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைக்கும் அவரால் தீர்க்க முடியும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நாங்கள் உம்மை நம்பி அமைதியாக இருக்க உதவும். எங்களுக்காக நீர் போராடுவாய் என்று நம்புகிறோம். எங்கள் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம். நன்றி அப்பா. ஆமேன்.